முத்துவும் மீனா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து அந்த பிரின்சிபலை வந்து மடக்கி வந்து நம்ம வந்து ஒரு நாடகம் போடணும். அந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்து அவர் வந்து மனசு மாறணும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து அவரோட லைஃப்பில் வந்து அவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ஆளால் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து உன்னை வந்து என்ன பண்ணுறேன், ரோட்லேயே துன்புறுத்தினேன். ஒய்ஃபை துன்புறுத்துறவங்களாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன டைமில் உன் தம்பியை வர வச்சுட்டு உன் தம்பி வந்து என்னை வந்து பேசி வந்து திருத்துற மாதிரி வந்து நம்ம பண்ணிடலாம். அப்புறம் என்ன, உன் தம்பி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து காலேஜில் சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இந்த பிரின்சிபல் வரும்போது முத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி நடித்து என்ன பண்ணுறாரு, அவங்க மீனா வந்து துன்புறுத்துறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம வந்து சத்யா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா, அப்படி நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னோடனே நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டு, அங்கே இருக்க பிரின்சிபல் வந்து எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த காலேஜில் நான் படிக்கிறதால நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அதனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, ஒய்ஃப் இப்படி துன்புறுத்துறது தப்பு, நான் இதை சும்மா விட மாட்டேன், நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. உடனே வந்து நீ ஓவராக பேசாது அப்படின்னு இங்கே பாருங்கள், ஒழுங்காக திருந்துற வழி பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு சத்யா முத்துக்கு. இதையெல்லாம் வந்து காலேஜ் பிரின்சிபல் பார்க்குறாரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இவனுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாலாம் வேலைக்கு ஆகாது, இவனை என்ன பண்ணுறப்பாரு அப்படி சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு வந்து சொல்லிடுறாரு. போலீஸ் வந்து முத்துவை பிடிக்கிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க மீனா, இல்லைங்க இதெல்லாம் ஒரு நாடகம்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, பிரின்சிபல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, வேறு வழியே கிடையாது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் தீரோம் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சத்யாவும் மீனாவும் வந்து தவிக்கிறாங்க. அடுத்து வந்து நேராக போய்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்து, சார் அவர் நான் உண்மையிலேயே குடிக்கல சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சார் பண்ணேன், ஒருத்தர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் சார், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க சார், வேணா நீங்கள் என்னை பாருங்கள் சார், நான் குடிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு முத்து கெஞ்சி பார்க்குறாரு. அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. உடனே வந்து அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க, உன் ஒய்ஃபை துன்புறுத்திருக்க, அதெல்லாம் நான் வந்து நேரில் பார்த்து சாட்சியம் இருக்குது, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து தவிக்கிறாரு. இங்கே மீனாவும் வந்து சத்யாவும் வராங்க. சார் உண்மை தான் சார், நான் எனக்காக தான் சார் என் மாமா இப்படி பண்ணிட்டாரு, தயவுசெய்து விட்டுருங்க சார் சத்யாவும் கேட்குறாரு. விட மாட்டேங்கிறாங்க. உடனே மீனா வந்து என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு அப்பாவை எப்படி செட்டுட்டு வந்து உள்ளே போட்டிருக்கீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் தானே சார், என்ன சார் துன்புறுத்துறாங்க சொன்னாங்க, நானே வந்து சொல்கிறேன் சார், அவர் கண்டிப்பாக எல்லாம் பண்ணல சார். அம்மா நீ யார், இப்போ நீயா வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரோ அவங்க வந்து சொல்லுமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பிரின்சிபல்மா, ஒரு காலேஜுக்கே பிரின்சிபல், அவ்வளோ பெரிய ஆள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஐயோ வேறு வழியே இல்லை, பிரின்சிபல் கிட்ட தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நேராக வந்து பிரின்சிபல் பார்க்க போகிறாங்க. மீனா அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காமா, இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னோடனே, சார் எனக்கு வேறு வழி தெரியல சார், என் தம்பிக்காக தான் சார் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் வந்து அவர் கம்ப்ளைண்ட் வந்து சரி அவரை விட்டுருங்க அப்படி சொல்லிடுறாரு. அதன்படி வந்து விட்டுறாங்க நம்ம முத்துவை. அதுக்கப்புறம் முத்து மீனா போய் பிரின்சிபலை பார்க்குறாங்க. சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க சார் சொல்லிட்டு முத்து மீனா மன்னிப்பு கேட்குறாங்க. சரி என்னாச்சு உன் தம்பிக்கு அப்படின்னோடனே, சார் என் தம்பியை சேர்த்துக்க சொல்லி தான் சார் நான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னோடனே, சரி ஓகே சத்யாவை நாளையிலேருந்து பரீட்சைக்கு வர சொல்லுங்கள், அவனை வந்து எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க சார் தயவுசெய்து எங்கள் மன்னிச்சிடுங்க சார்னோடனே, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுறாங்க. வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறாரு, முத்துக்கிட்ட வந்து சத்யா வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு சொல்லிட்டு காலில் விட போகிறாரு. சத்யாவை வந்து தூக்கி பிடிக்கிறாரு முத்து. சரி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுச்சுல, அதான் நீ காலேஜ் போகிறல, எக்ஸாம் எழுத போகிற, நல்லபடி எக்ஸாம் எழுது, உன் குடும்பத்து உன் கையில் தான் இருக்குது, நல்லா காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது, நல்லபடி எக்ஸாம் எழுதி நீ பெரிய ஆள் ஆகணும், அதுதான் உங்கள் அக்காவோட உங்கள் வீட்டோட கனவு, அதை நிறைவேற்று போதும், அதை நீ செஞ்சாவே இந்த மாமாவுக்கு பெரிய நன்றி செஞ்ச மாதிரி, மாமா உதவி நான் மறக்கவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு காலேஜ் உள்ள போகிறாரு சத்யா. இங்கே நிம்மதி அடைகிறாங்க முத்து மீனாவும். இதோட முடியுது.